தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் அருட்சகோதரிகளுக்காக இந்த சிலுவை பாதையில் செபிப்போம். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இறைவா, எம் அருட்சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இறைப்பணியில் தங்களை இணைத்துக் கொண்டு தாய் தந்தை உறவுகளை விட்டுவிட்டு துறவற வாழ்வில் துன்பங்கள் இருந்தாலும் இன்பங்களாக அவற்றை மாற்றி இன்புற்று வாழும் இவர்கள் இறைவனின் அரவணைப்பில், தேவமாதாவின் பாதுகாப்பில் உடல் உள்ள சுகத்துடனும் எல்லா நன்மைகளையும் பெற்று அன்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் என்றென்றும் வாழ உயிர்ப்பின் சாட்சிகளாய் உலகில் திகழ வரம் வேண்டி சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆமென். முதல் நிலை தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அருட்சகோதரிகள் நம் அன்னையர்கள், அன்பாய் பேசி இன்புறுங்கள். இறைவா, எம் அருட்சகோதரிகளை தவறாக தீர்ப்பிட்ட தருணத்திற்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. இரண்டாம் நிலை சுமை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை அன்பின் போராட்டம். ஆண்டவர் அவர்களை என்றும் இயக்கட்டும். இறைவா, எம் சிலுவைகளை சுமக்கும் வல்லமை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. மூன்றாம் நிலை பாவம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பின் சுமையால் விழும், ஆண்டவர் அருளால் எழும். இறைவா, பாவத்தில் விழுந்து விடாமல் உம் வானத்தூதர்களால் எம்மை தாங்கிக் கொள்ளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. நான்காம் நிலை ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரியா, உம் ஆறுதல்
அதுவே உமக்கு என்றும் தேறுதல். இறைவா, என்றும் அன்னையின் அரவணைப்பில் வாழச் செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பார கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஐந்தாம் நிலை. உதவி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அருட்சகோதரிகளுக்கு உதவி செய்பவர்களுக்கு இயேசு பதவி. இறைவா, உதவுகின்ற நல் மனதை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஆறாம் நிலை. வீரப்பெண். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்காள் வீரப்பெண், அருட்சகோதரிகள் அன்பின் கண். இறைவா, துணிவுடன் வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஏழாம் நிலை. எழுச்சி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்ணை இமை காத்து வரும் கண்ணியரை இயேசுக்கரம் நடத்தி வரும். இறைவா, எம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. எட்டாம் நிலை. ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுது நின்ற பெண்கள், ஆறுதல் தந்த கண்கள். இறைவா, உம் பார்வையில் எம்மை வாழச் செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஒன்பதாம் நிலை. பாவம் சுடும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுடர்விடும் நெருப்பாயிருங்கள், சுட்டுவிடும் பாவத்தை தவிர்த்திடுங்கள். இறைவா, தீமையில் விழுந்து விடாமல் பாதுகாத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. பத்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
ஆண்டவர் இயேசு உன்னில் இருக்க ஆடை அலங்காரம் உம்மில் இல்லை. இறைவா, எளிமையாய் வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 11ஆம் நிலை. தழும்புகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகள் மறைந்துவிடும், இயேசுவிடம் திரும்புங்கள். இறைவா, எம் மனக்காயங்கள் மறைய மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 12ஆம் நிலை. உயிர் மூச்சு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர் மூச்சாய் நான் இருப்பேன், உன்னோடு உடனிருப்பேன். இறைவா, நீரே எம் வாழ்வு, நீரே எம் நம்பிக்கை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 13ஆம் நிலை. தாய் அன்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயும் தந்தையும் உன் இயேசு, தனிமையில் அவரோடு நீ பேசு. இறைவா, அன்னையின் அன்பை உணரச் செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 14ஆம் நிலை. உயிர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறப்பு என்பது பொது நியதி, உயிர்ப்பு என்பது உன் நியதி. இறைவா, உயிர்ப்பின் சாட்சிகளாய் எம்மை வாழச் செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் இறை ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.